தென்கொரியாவின் துறைமுக நகரமான பூசனில் உள்ள ஒரு ரிசார்ட் கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்கொரியாவின் தற்போதைய அதிபர் சோய் சாங் மூக் உத்தரவின்படி தீயணைப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பெருநாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் கொடூரமான வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டது. தலைநகர் லிமாவில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. நாஸ்கா நகரில் குடியிருப்புகள் இடிந்து விழுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து அவசரமாக வெளியேறினர். மேலும் பல நகரங்கள் வரும் நாட்களில் கனமழை வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.